உள்ள ஒரு அண்டா இருக்கு. அண்டா எடுத்தாச்சு. தூக்கி காட்டு, தூக்கு. பேர் பாரு, பேர் உங்க மச்சான் பேரு சுந்தர் கணேஷ் சுபா தென்காசி. என்னடா இறங்குற? இதான் வாங்கியிருக்கோம். ப்ளவுஸோட ஸோ ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் யார் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் இருக்கும். யார் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட அத்தையோட பேத்தி, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்த அக்காவோட பேத்திக்கு தான் தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் வந்துருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் கிளிப்பிங்லாம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு, ஃபுல்லாக எடுக்க முடியலை. ஏன்னா அங்கே செம்ம ஹீட்டு, அது மட்டும் இல்லாமல் ஓவர் க்ரௌடு, தஷ்குட்டி வேறு கொஞ்சம் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருந்ததுனால நம்மளால் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்பிங் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஏன் உங்கள் அண்ணாணியை கூட்டு போகலை அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இடம் பத்தாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கூட்டு போகல. அப்படியே வந்தாலும் யாராவது ஒரே ஒருத்தர் தான் அதில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் கூட்டு போகல. ஸோ எங்கள் அண்ணன் பண்ண வேண்டியது எங்கள் அப்பா பண்ணியாச்சு. அது பேர் என்ன, அண்டாவாடா? அண்டா வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் பேரும் அண்ணி பேர் 2 பேரும் எழுதியே அண்டா வந்து வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு பட்டு சேரி எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதெல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ காருன்னு சொல்லும் போது தான் ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷ்குட்டிக்கு வந்து பர்த்டேக்கு வந்து கார் வாங்குகிறோம், தார் வாங்குகிறோன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம், புக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தார் வந்து வாங்கலை, காரே வாங்கலை. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனாக இதுதான். பையன் பிறந்த நாளுக்கு புது கார் வாங்குவோம், தார் வாங்கலான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தோம் 2 பேருமே. கடைசி நேரத்தில் ஒரு காரே வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம இப்போ இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் ரொம்ப ஆசைப்பட்டோம். 2 என்னை விட லட்சுமி ரொம்ப ஆசைப்பட்டான். கார் வருது, பையன் பிறந்த நாளுக்கு புதுசாக கார் எடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வச்சுருக்கோம், ஃபஸ்ட் டைம் புதுசாக நமக்குன்னு சொல்லி எடுக்க போகிறோம்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து காரே வரலை. எதுக்கு ஏன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. காருக்கு வந்து, அதாவது தாருக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து 1.5 வருஷமாக. அது நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. கார் வர லேட்டாகி அதெல்லாம் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். டைம் வந்து என்னம்மா
மணி வந்து 12:20 ஆயிடுச்சு. டைம் வந்து ஒரு நிமிஷம் பாட் ஆஃப் பண்ணிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. லெச்சு வந்து சட்டை போட்டல, ஸோ அதனால் பாதி மட்டும் காமிச்சுக்கிறேன். மண்டேயில் என்னென்னு பார்க்காதீங்க, நான் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். மெசேஜ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம். என்னன்னு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. காலையில் நம்ம வீடியோ போட்டோம், எப்போயுமே ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் தான் நம்ம வீடியோ போட்டோம். இந்த மாதிரி நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு போட்டதுனால 2 சேனலில் போட்டு 2 சேனலில் போட்டதுனால நல்ல ரீச்சுங்கிறதுனால ஆஃபர் வேறு நம்ம தர்ஷன், அதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 50% ஆஃபர்னு சொல்லியிருப்பேன். அது வந்து 50% இல்லை, 50 அதாவது என்ன சொல்கிற 15%க்கு தான் 50%ன்னு மாற்றி சொல்லிவிட்டேன். அது கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அது என்னதுன்னு சொல்லி கேட்பீங்க, ஆஃபர்னால் எத்தனை ரூபா கம்மி பண்ணுவீங்கன்னு. ஒரு வீடியோவில் கூட லட்சுமி சொல்லியிருப்பாங்க, 6 பூ எடுக்கிறவங்களுக்கு ஒரு பூவில் 100 ரூபா கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதிலே நிறைய பேர் கேட்டிங்க, அவங்களுக்குலாம் 6 பூ எடுத்தால் தான் 100 ரூபா கம்மி பண்ணுவீங்களா, நான்லாம் ஒரு பூ எடுக்க எனக்கு 100 ரூபாலாம் கம்மி பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிங்க. ஸோ இப்போ வந்து எந்த பூ எடுத்தாலும் 100 ரூபா கம்மி. நாங்கள் நம்ம விற்கிற ஃப்ளவர் விற்கிறதே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம ஃப்ளவரே விற்றுக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அந்த கம்மியிலையுமே கம்மி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். 100 ரூபா கம்மி. அந்த 100 ரூபாயிலுமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த கொரியர் கவரில் வந்து நம்ம கொரியர் பண்ணி அனுப்ப மாட்டோம், ஓகேவா. நம்ம வந்து குவாலிட்டியான ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொரியர் பண்ணி அனுப்புவோம். நாங்கள் 100 ரூபா கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ், அதுவும் குவாலிட்டியான பாக்ஸ். இந்த பாக்ஸோட ரேட் வந்து 70 ரூபா வரும். வெளியில் போய் ஒரு பாக்ஸ் வாங்கினாலுமே 70 ரூபா வரும். ஸோ இந்த பாக்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியிலையுமே உங்களுக்கு ஃப்ளவர் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுது, அதுக்கு பண்ணுங்கள். ஸோ ஃப்ளவர்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ஸ்டாக் எடுத்திருக்கோம். அண்ட் கீழேயுமே ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். நிறைய ஸ்டாக் வாங்கி நான் அப்பப்போ போய் வாங்க முடியாதுன்னு சொல்லி இந்த வாட்டி நிறையா வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவருக்கு என்ன சொல்ல, ஆமாம் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஃப்ளவருக்கு. ஃப்ளவர் வந்து நீங்கள் இப்போ எடுக்கும் போதே, ஆனால் நாங்கள் வீடியோ போடும் போதே நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிடுங்க. நம்மக்கிட்ட நியூ ஸ்டாக் தான் வர சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நியூ ஸ்டாக் தான் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. அடுத்து வந்து என்ன வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷ்குட்டியோட பர்த்டே வீடியோ அந்த மாதிரி தான் நம்மளோட சேனலில் நீ ரெகுலராக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தர்ஷனோட பர்த்டேக்கு கார் ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அந்த கனவு இப்போ இல்லைன்னு ஒன்றே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னன்னு தெரில, எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதுதான். பர்த்டே ஷாப்பிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் என்ன கிஃப்ட் வாங்குகிறோம், ஆக்சுவலி கிஃப்ட் வாங்கிட்டோம். என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி நான் இன்ஸ்டாலே நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பைக்கு தான் வாங்கினேன் அவனுக்கு. கார் வாங்கலாம்னு நான் நினச்சேன். பட் காரோட ரேட் ரொம்ப கூட இருந்ததுனால கார் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைக்க இடம் இல்லை, இப்போ வேண்டாம், ஒரு அடுத்த வருஷம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி லட்சுமே சொன்னதுனால ஓகே ஒரு பைக்காவது வாங்குவோன்னு சொல்லி இந்த பர்த்டேக்கு ஒரு பைக் வாங்கியாச்சு. அதனால் அவனுக்கு வாங்க முடியல, வேறு எதுவும் வாங்கலை. கிஃப்ட் வந்து வேறு என்ன கிஃப்ட், நானே அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். என்ன லட்சுமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோ. அண்ட் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாகவே உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் லட்சுமா, பாய்.